நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் வைத்த என்னது? கிருபை. நாங்க சாப்பிடுற சாப்பாடு அல்ல, நாங்கள் எடுக்கிற பயிற்சிகள் அல்ல, நாங்கள் ஓடுகிற ஓட்டம் அல்ல, நடக்கிற நடை அல்ல, எடுக்கிற குலுசைகள் அல்ல, அவருடைய கிருபை. எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்முடைய ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி? ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல் வைத்த கிருபை பெரிதாக இருக்கிறபடியினால் எத்தனை பெரிய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்த பொழுதிலும், எத்தனை பெரிய போராட்டமான சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்த பொழுதிலும் அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறபடியினால் இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு கிடைத்த பெரியதான ஒரு பொக்கிஷம். பிரியமானவர்களே, பணங்களை கொடுத்து நாங்கள் எதையும் வாங்கி விட முடியும். ஆனால் ரட்சிப்பு இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக அது காட்சி அளிக்கிறது. ஆமென். அதுதான் எனக்கு உங்களுக்கு முக்கியம். பிரியமானவர்களே, ஆகவே எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பிலமோனுடைய புஸ்தகத்திலிருந்து, பிலமோனுக்கு பவுல் எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த காலை பொழுதிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. திருப்பிக் கொள்ளுங்கள் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். சில வேதாகமங்கள் 3வது அதிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. பிலமோனுக்கு எழுதின நிருபத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஒரே ஒரு அதிகாரத்தினுடைய புஸ்தகம் 5 புஸ்தகம் வேதாகமங்களிலே காணப்படுகிறது. அதிலே பழைய ஏற்பாட்டிலே உபதியாவுடைய புஸ்தகம் காணப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே 4 புஸ்தகங்கள் ஒரே ஒரு அதிகாரத்தை உடையதாக காணப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் அது? ஒரே ஒரு புஸ்தகத்துடைய அதிகாரத்துடைய 4 புஸ்தகங்கள் வேதாகமத்தில் உள்ளது புதிய ஏற்பாட்டில். சொல்லுங்க சிஸ்டர். யூதா, பிலமோன், 2 வந்துச்சு. இன்னும் 2 இருக்கு புதிய ஏற்பாட்டில். பாசம் பேசாத சொல்லுங்க, வாலிபங்க சொல்லுங்க, தங்கச்சியாக சொல்லுங்க, தம்பியாக சொல்லுங்க. 1 யோவான் வந்துட்டாரு. 3 யோவான். இப்பதான் மலமலண்டு வீரசமத்துக்கு முன்மட்டிக்கு போய் மலமலண்டு பார்க்கணும் இருக்கிறது. நீங்க சிறலாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 3 யோவான் வந்துட்டு 3 யோவான், பிலமோன், யூதா, சத்தமா சொல்லுங்க. சரி, அதை எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்துக் கொள்ளுங்க. அப்படின்னா 2 யோவான் 3 யோவான் இருக்கின்றது. 2 யோவான் 3 யோவான், யூதா, பிலமோன். ஆக நன்றி. ஆகவே இந்த பிலமோனுடைய புஸ்தகத்தை நேராக நாம் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். பிரியமானவர்களே, முதலாவது இந்த புஸ்தகம் ஏன் எழுதப்பட்டது, என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது, என்னென்ன நபர்கள் இந்த புஸ்தகத்திலே கதாபாத்திரமாக பலம் பெறுகிறார்கள் என்ற காரியத்தை விளங்கப்படுத்திவிட்டு அதிலிருந்து நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்த காரியம் என்ன என்பதை கற்றுக்கொண்டு நாமும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்ற 3 வகையான சம்பவங்களோடு கூட நம்முடைய ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, இந்த பிலமோன் என்ற ஒரு மனிதனை நாம் பார்க்கிற பொழுது வேதாகமத்திலே அவர் ஒரு பெரிய ஒரு பணம் படைத்த ஒரு மனிதனாக, பெரிய ஒரு வசதி வாய்ந்தவராக, ஒரு கோடீஸ்வரனாக பலம் வந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். கொலோசை பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு பயங்கர பணக்காரராக அவர் இருந்தார். அந்த மனிதனுடைய ரட்சிப்பு பவுலின் மூலமாக அவர் தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டு கொண்டார். இந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு பணக்காரனாக இருந்தபடினால் அவருக்கு கீழே பல வேலை நாட்கள் எல்லாம் உடையவராக, எல்லாவற்றுக்கும் மேல் இறங்களுடைய ஒரு பெரிய மனிதனாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே ஓநேசிமு என்னும் ஒருவர் இந்த பிலமோனுடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருடைய எல்லா வேலைகளையும் செய்கிற ஒரு வேலைக்கு அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு வேலைக்காரராக இந்த ஓநேசிமு இந்த பிலமோனுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டதை நாம் பார்க்க முடியும்.
ஒரு நாள் வந்தது. பிலமோனுடைய வீட்டில் இருந்த எல்லா பணங்களையும் எல்லா சொத்துக்கு உடைமைகளையும் எவ்வளவு தூரத்துக்கு எடுக்கலுமோ அவ்வளவு தூரத்துக்கு எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு எஜமான விட்டு ஓட்டம் ஓடி தப்பியவர் தான் யாரு? ஓனேசிமு. என்னமோ ஓனேசிமு. அப்போ இந்த ஓனேசிமு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டார் எஜமானுடைய வீட்டிலிருந்து. சாதாரணமாக எங்கட வீட்டிலிருந்து யாராவது ஒருவர் வந்து உறவுகளோ அல்லது தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ வந்து நின்று நாங்கள் விரும்பி நாங்கள் நேசிக்கிற ஏதாவது ஒரு பொருள் எங்கள் வீட்டிலிருந்து காணாமல் போய்விட்டால் அதை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் கத்திரைக்கு சொல்றேன், கத்திரை கொடுத்தா கத்திரை எடுத்தார். அப்படியா சொல்லுவீங்க? அப்படியே சொல்லுவீங்க? அப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன். எவ்வளவு தூரத்துக்கு திட்டமோ அவ்வளவு தூரத்துக்கு திட்டி அவனுக்கு போனுக்கு மேல போன் பண்ணி போன் ஓப்பன் நேரம் கட்டியே வண்டி போயிக்கும் கதவை தட்டும். என்ன ஒரு செயின் அதில் வச்சுனா செயினை காணிக்க, காசு வச்சுன்னா காசு அடிக்கிட்டு போயிட்டு வேற யாரும் எடுத்துருக்க சான்ஸ் இல்லை, நீ தான் எடுத்துருப்பேன்னு சொல்லி அவங்களோட சண்டை முடிஞ்சு போலீஸுக்கு சொல்லி போலீஸை கூப்பிட்டு அப்படிலாம் செய்ய மாட்டீங்களா நீங்க? அப்படிதான் உங்களோட பார்வையை காட்டி கொடுக்குது. அப்படிதான் சொல்லி எப்படியாவது எங்களுடைய பணங்களோ அல்லது நம்முடைய பொருட்களோ காணாமல் போய்விட்டால் நாங்கள் சொல்லி அதை மறுபடியுமாக எடுத்துக்கொள்ளுவோம். அப்படி இல்லை நான் எடுக்கலன்னு அவர் போய் சொல்லுவாரா இருந்தால் எடுத்துக்கொண்டு போனவரை கொண்டு போய் போலீஸ் செய்வார்கள். அங்கே சிறையில் வைத்து அவரை விசாரித்து அவர் ஒப்புக்கொண்ட பிறகு அந்த பணத்தை எங்களுடைய கரங்களில் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எங்களுக்கு எடுத்துட்டு வராது. ஏன்? கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், கஷ்டப்பட்டு சம்பாதித்த நகைகள், கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருட்கள் காணாமல் போய்விட்டதே என்ற ஒரு இயக்கத்துல எவ்வளவு தூரத்துக்கு அந்த பொருள் எங்களுடைய கைக்கு திரும்பி வர வேண்டுமோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் நீங்களும் போராடுவோம். அப்படிதான் அப்படித்தானே? இப்போ இந்த ஒனேசிமு என்ன செய்தாருன்னா அந்த பிலமோனுடைய வீட்டுக்கு போய் அங்க ஒரு அடிமையாக இருந்த ஒரு வேலைக்காரன் இந்த ஒனேசிமு எல்லாவற்றையும் எடுத்து சுத்தி கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டார். ஓட்டம் பிடித்த இந்த ஒனேசிமு எப்படியோ பவுலின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு விட்டார். யார் மூலமாக? பவுலின் மூலமாக. ஆகவே பவுலின் மூலமாக பிலமோன் ரட்சிக்கப்பட்டார், பவுலின் மூலமாக இந்த ஒனேசிமும் ரட்சிக்கப்பட்டு விட்டார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அடிமையாக இருந்தவர், வேலைக்காரனாக பிலமோனுடைய வீட்டில் இருந்தவர், நன்றாக இருக்க வேண்டியவர், அடிமையாக இருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டியவர், வீட்டை விட்டு ஓடினபடியினால் அந்த காலத்தில் அந்த காலப்பகுதியில் கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு எஜமானுக்கு துரோகம் செய்துவிட்டு ஒரு அடிமை அந்த எஜமானை விட்டு வெளியே போகுமானால் அந்த ஓடி போனவன் அந்த அடிமை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக கொலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் அப்பொழுது காணப்பட்டது. பிரியமானவர்களே, அப்போ ஒனேசிமுக்கு என்ன பதில்? பொருட்களை களவெடுத்துக் கொண்டு ஓடிய அந்த ஒனேசிமுக்கு என்ன பதில் கண்டுபிடிக்கப்பட்டால் மரணம். அவ்வளவுதான். அடிமை இடத்திலிருந்து ஓடின ஒரு எஜமான இடத்திலிருந்து ஓடினபடினால், எஜமானுடைய சட்டங்களை மீறினபடினால், எஜமானுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் அனுமதியின்றி ஓடினபடினால், பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஓடினபடினால் அவருக்கு நியமிக்கப்பட்டது பிரியமானவர்களே மரணம். மரண வலிமையிலே தள்ளாடிக்கொண்டிருந்த இந்த மனிதர் மரணத்துக்கு பயந்து, எஜமானாகிய பிலமோனுக்கு பயந்து பொருட்களை சூறையாடி கொண்டு போனவருடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி இப்படியாக கடந்தது ஒனேசிமுடைய வாழ்க்கை. ஒரு நாள் தேவனுடைய ரட்சிப்பை அவர் கண்டுவிட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் தேவனுடைய நல்ல செய்தியை பவுலின் மூலமாக இந்த மனிதர் கிடைத்து விட்டது. அதனால் இந்த கள்ளன் சாவுக்கு நியமிக்கப்பட்டு விட்டால், கண்டுபிடிக்கப்பட்டால் மரணம் அவனுக்கு நிச்சயம், அது உறுதியாகி விட்டது. அது யாராலும் தடுக்கப்பட முடியாது. இரண்டாம் சட்டம். இப்படிப்பட்ட இந்த மரணத்தில் இருக்கிற இந்த மனிதனை, இந்த ஒனேசிமுவை மறுபடியுமாக எப்படியாவது இந்த பிலமோனோடு இணைத்து விட வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்ட ஒரே நிருபம் தான் இந்த பிலமோனுடைய நிருபம். 14 நிருபங்களை எழுதின பவுல்
எபிரேயர் புத்தகம் உட்பட இந்த புத்தகத்திலே மிகவும் சிறந்த ஒரு சாராம்சத்தினை வெளியிலே கொண்டு வருகிறார். என்ன? அது ஒரு அன்பின் கடிதமாக, ஒரு ஒப்புரவாக்குதலின் கடிதமாக, ஒரு கல்வனை மறுபடியும் நிஜமானோடு நினைக்கின்ற ஒரு பெரிய கடிதமாக இந்த புத்தகம் எமது வேதாகமத்திலே இன்றைக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை, வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் 11வது தொடர்ந்து வாசிங்க. 1-2 வசனங்களை வாசிங்க. சகோதரனாகிய தீமோத்தேயுவும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கும், எங்களுக்கு பிரியமானவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலமோனுக்கு, பிரியமுள்ள அபிப்பியானுக்கும், எங்களுடன் போர் சேவகனாகிய அர்க்கிப்புவுக்கும், உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கு, பிலமோனுடைய வீட்டிலே, கொலோசை பட்டணத்திலே இருந்த அந்த பிலமோனுடைய வீட்டிலே சபையெல்லாம் கூடி வந்து, ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிற ஒரு அழகான சம்பவம் அந்த வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இவர் ஒரு தலைவராக, ஒரு சபையினுடைய தலைவராக, உடன் வேலையாளாக இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். முதல் 2 வசனங்களிலும் பிரியமானவர்களே. அப்போ இந்த பிலமோ பற்றி பார்க்கிற பொழுது பவுலடியார் நல்ல அறிமுகத்தோடு கூட அவரோட அறிமுகத்தை ஆரம்பிக்கிறார். அது என்ன? பிரியமான பிலமோ, எங்களுடைய உடன் வேலையாளர், வீட்டிலே கூடி வருகிற சபைக்கெல்லாம் ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை கொடுத்து இந்த பவுலடியார் பிலமோனுக்கு தன்னுடைய காரியத்தை சொல்ல வருகிறார். 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 11. முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அதாவது இந்த ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த ஒனேசிமு உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன் என்ற ஒரு காரியத்தினை தெளிவாக வேதம் நமக்கு எழுதி காட்டியுள்ளது. பிரியமானவர்களே, முன்னே ரட்சிக்கப்பட முன்னே பிலமோனே, இந்த ஒனேசிமு உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் தான். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். பிலமோன் உனக்கு பிரயோஜனமானவன், எனக்கு பிரயோஜனமானவன் என்ற காரியத்தினை பவுலடியார் தெளிவாக பிலமோனுக்கு சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு? இப்ப முன்ன களவெடுத்தவன் தான் பிரயோஜனம் இல்லை. கல்ல நிலத்துக்கு பிரயோஜனப்படுவான்? சொல்லுங்களேன். களவெடுக்க தான் பிரயோஜனப்படுவான். ஓடி போனவன் என்ன செய்யப்படுவான்? வேற எங்கேயாவது போயிட்டு அங்கேயும் சுருட்டி கொண்டு ஓடத்தான் முயற்சி செய்வான். பிரயோஜனம் இல்லாதவன் தான் பவுல் சொல்றான். இப்ப எனக்கு பிரயோஜனம் ஐயா, உனக்கு பிரயோஜனம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 15வது வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும், இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல. அப்படியானால் இதுவரைக்கும் அடிமையானவனாக வாழ்ந்த இந்த ஒனேசிமு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். முதல் பிரயோஜனமற்றவனாக இருந்தவர், அடுத்த வசனம் அழகாக சொல்லுகிறது, இது ஒனேசிமு முன்பு உனக்கு அடிமையானவனாக உன்ற வீட்டிலே இருந்தவன் தான். அதான் கவனித்துக் கொள்ளுங்கள். ஒனேசிமுடைய தன்மைகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்பு பிரயோஜனம் இல்லாதவன், முன்பு வேதம் சொல்லுகிறது அடிமையானவனாக இருந்தவன் தான். அடிமை வாழ்க்கை, வேலையாளாக சொல்லுகிற காரியங்களை அப்படியே செய்வதற்கு செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த ஒனேசிமு. முன்ன அவன் அடிமையானவன், முன்ன அவன் ஒரு சரத்துக்கு சொல்லுவாங்க 5 சரத்துக்கு உதவா, 5 சரத்துக்கு புண்ணியம் இல்லாதவன். சில அம்மாவுக்கு ஆத்திரத்தில் ஆசீர்வதிப்பாங்க, உன்னை பெற்றதற்கு 5 தினம் இல்லையே வச்சிருக்கலாம், ஏன்டா உன்னை பெற்றனேன்னு மண்ணள்ளி போற தாய்மாரம் உண்டு. இங்கெல்லாம் அப்படி இல்லை. சில பேர் சொல்லி நான் பார்த்து திட்டுவாங்க, மண்ணள்ளி திட்டுவாங்க, நசமா போகிறேன். அது சொல்றது அம்மா. ஏன் பிரயோஜனம் இல்லாம பிள்ளைங்க வாழ்க்கை பொழுது வீட்டுல அம்மா அப்பா ஆத்திரம் மூன்று காரியங்கள் செய்கிற பொழுது அவர்கள் பேசுவது உண்டு, அவர்கள் அடிப்பது உண்டு. உண்மைதானே? உண்டு. அப்ப இப்ப இவரை பார்க்கிற பொழுது முன்னேற்ற விளையாட்டு அடிமையாக வீட்டுக்குள்ள வேலை செய்து கொண்டு சொல்லலாம் செய்து கொண்டு அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை தான். ஒரு சஞ்சயத்துக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை தான். இவரை பற்றி வேற உங்களுக்கு அழகாக சொல்லுகிறது. இன்னொரு
வாசிக்க பிரியமான வாசிகள். அதே வசனத்தில் வாசிகள் 15வது வசனத்தில் வாசிகள். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும் எப்பொழுதுமே அடிமையா இருந்த பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதுமே அவனுக்கு ஒரு வேலைக்காரனாக இருந்தான். இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாம். நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே, கொஞ்ச காலம். அது என்ன அந்த கொஞ்ச காலம்? கள்ளம் எடுத்து போட்டு பணங்களை சுருட்டி கொண்டு ஓடி போனவர் தான். அந்த ஓடி போன கொஞ்ச காலத்தினை வேறு நமக்கு இவ்வாறாக எங்களுக்கு காட்டுகிறது பிரியமானவர்களே. கொஞ்ச காலம் பிலமோனே உன்னை விட்டு அவர் பிரிஞ்சு போயிட்டான். பிலமோனே கொஞ்ச காலம் அடிமையா இருந்தவன் வெளியால ஓடி வந்துட்டான். ஆனா இப்ப அடிமையான பாத்திராத அவனை உடன் பிறப்பாக பாரு. கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வளவு அழகான காரியத்தினை நம்முடைய வேதாகமம் நமக்கு எழுதி வைத்துள்ள பரிசுத்த ஆவியானவர் பிரயோஜனம் மட்டும் வந்தான், அடிமையானவன் தான், பிரிந்து போனவன் தான். ஆனா இப்ப அவன் ரசிக்கப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. இப்ப அவன் ஆண்டவருடைய சத்தியத்தை கண்டுட்டான். இனி அவன் அடிமையா இருக்க தேவையில்லை, சகோதரனாக அவன் ஏற்றுக்கொள்ளு என்ற அந்த தகப்பனுடைய உள்ளத்தை இதிலே இந்த பவுலுடைய அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஒரு கள்ளனை, ஒரு அடிமை, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனை அப்படியே கொண்டு வந்து அவன் அடிமையானவனாக பார்க்கிறாத பிலமோ முதல் பிரயோஜனம் உள்ளவன். ஆனா இப்ப எனக்கு உனக்கு பிரயோஜனம். ஏன்? அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். ஹல்லேலூயா. முன்ன உன்னை விட்டு ஓடி போனவன் தான் களவெடுத்துட்டு, இனி அவன் அப்படி செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை வந்துட்டு. முன்ன பிரிஞ்சு போனவன் தான், துரோகம் செய்தவன் தான், இனி அவன் செய்ய மாட்டான். ஏன்? அவனுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை வந்துட்டு. அவன் எனக்கு மாத்திரம் அல்ல, அவன் உனக்கு பிரயோஜனமா இருப்பான் என்ற ஒரு பெரிய காரியத்தினை பவுலுடைய இந்த சின்ன புஸ்தகத்துக்குள்ளே அடக்கி கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்ட இந்த ஒனேசிமுவை ஆவுக்குரிய தகப்பனாக முதல் வயதில் இருக்கிற இந்த பிலமோன் எப்படி பார்க்கிறார்? நான் பெற்ற என் மகன் சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவனை இந்த பவுலுடைய என் மகன், என் பிள்ளை, அவன் களவெடுத்திருந்தா அந்த களவெல்லாம் அந்த காசெல்லாம் நான் தான். அது என்ன கணக்கில் வை. முந்தி தெரியாம களவெடுத்து விட்டான். இப்போ அவனுக்குள்ள வார்த்தை இருக்குது. இப்போ அவன் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறான். அந்த சத்தியத்தின்படி அவன் வாழ்வான். அவன் எடுத்த பணம், அவன் எடுத்த காசு உன்னிருந்து தனியாக கொண்டு போனதில்ல. எனக்கு தேவையா இருந்தா அதை எந்த கணக்கில் வை என்று பவுலடியார் சொல்லுகிறார். அதை நாங்கள் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, வாசிங்கள் 18வது வசனத்தை வாசிங்கள். அவன் நமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும், அவன் நமக்கு ஒரு அநியாயம் செய்ததும், உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால், உம்மிடத்தில் கடன்பட்டதும் அது உண்மையானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். அதை எந்த கணக்கில் வைக்கலாமோ அவன் சொல்றார். அதை எந்த கணக்கில் வை. நான் அந்த கணக்கெல்லாம் அடைச்சு வருகிறேன். அதை எந்த கணக்கில் வையப்பா, அது பரவாயில்லை, அவன் எடுத்தவன் தான் முதல், அது நான் தாரேன். இதுதான் ஒரு தகவலுடைய உள்ளம். இன்றைக்கு அநேக தலைவர்கள் தேசங்களில் பிரிந்திருக்கிறார்கள், ஆலயத்தில் அநேக தலைவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனை அவர் தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். அநேகருக்கு இல்லை தலைவர்கள் ஒன்று, தகப்பன்மார் இல்லை. தரிசனத்தோடு ஓடின தேவ மனிதர் என்று இங்கிலாந்து தேசத்தில் இருந்தாலும் அவர் அங்கிருந்தோடு ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு நல்ல தகப்பனை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சாபிரகாம் நான் இதுக்கு முன்ன நான் பார்த்தது இல்லை. நான் வாசலிலே நின்று தன்னுடைய பிள்ளைகள் வரும்பொழுது கரங்களை கொடுத்து வாழ்த்தி எல்லாம் ஆலயத்தை அழைத்துக் கொண்டு வருகிறார். தலைவர் அப்படி செய்ய மாட்டார்கள். டைமை பார்த்து டைமுக்கு வருவார்கள். தண்ணி எடுத்து வைக்க வருவர், பேக் தூக்க வரா, ஷூ பொலிஸ் பண்ண வரா, ஷூவை கொண்டு வர வரா, அதை கொண்டு வைக்க வரா.
லீடர்ஸ் இருக்கிறார்களா? ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு முன் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே, ஒரு பெரிய தரிசனத்தில் ஆண்டவர் தகப்பன்மாரை இணைத்து ஒரு நல்ல தகப்பனை கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிறார் நான் சுவாசிக்கிறேன். ஆமென். அதெல்லாம் ஆண்டவர்கள் தருகிற ஈவுகள். அதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பார்த்து அவர் செய்கிற காரியங்கள். பவுலடியார் நல்ல தகப்பனாக இருந்தார். இணைத்து விடுவதற்கு ஒரு கற்பனை மறுபடியும் எஜமானோடு சேர்த்து விடுவதற்கு பிரயாசப்பட்டார். பவுல் சொல்றார், நான் உனக்காக ஜெபம் பண்றேன். நீ என் மூலம் ரட்சிக்கப்பட்டவன் தான். பிலமோனுக்கு சொல்றார், நான் அதிகாரத்திலே சொல்லக்கூடியவனாக இருந்தாலும் உனக்கு இதை செய் பிலமோனை என்று சொல்லக்கூடிய அதிகாரமுடையவனாக நான் இருந்தாலும் அப்படி நான் சொல்லாமல் அன்பினால் சொல்லுகிறேன் என்று சொல்லி இதே விஷயத்திலே பவுலடியார் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் அந்த அன்பு? அதிகாரம் மூலம் செய்திருக்கலாம். ஏன் பவுலடியார் இந்த அன்பினால் அதை செய்தார்? இவன் கொலை செய்யப்பட்டு விடக்கூடாது. ஆமென், ஆமென். இந்த கள்ளன் செத்து விடக்கூடாது. இவனை பிளம்பன் எங்க பார்த்தாலும் கொண்டு விடுவான். அப்படியா ஒரு காலம். இவன் சாகக்கூடாது என்றபடினால்தான் பவுலடியார் இந்த காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, அதே வண்ணமாகத்தான் கவனித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்ததற்கு ஒரே நோக்கம், அடிமையானவர்களாக, பிரயோஜனம் இல்லாதவர்களாக, ஒன்றுக்கு முதலாதவர்களாக இருந்த எங்களை மறுபடியும் பிதாவிடம் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதுதான் சத்தியம். பிரியமானவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தன்னுடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகக்கூடாது. அவன் கெட்டு போயிடக்கூடாது. அவன் கொலை செய்யப்படக்கூடாது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கையும் உன்னுடைய வாழ்க்கையும் மரணம் தான் வாழ்க்கை. அதை விட ஒரு வழி இல்லை. பாவத்தின் சம்பளம் பாக்கியா? பாவத்தின் சம்பளம் சமாதானமா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஹல்லேலூயா. மரணத்துக்கு அடிமைகளாக மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். இருள் பூமியை மூடியிருந்தது. பிரியமானவர்களே, காரிருள் ஜனங்களை மூடியிருந்தது. ஆனாலும் நம்முடைய தெய்வம் மனிதனாக இந்த பூமிக்கு கடந்து வந்து என்னையும் உன்னையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாக மாற்றினார் அல்லவா? கரங்களை தட்டி அவர்கள் சொல்லுங்க. பிரியமானவர்களே, மரணம் 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 என்று வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கை பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிசாசின் பிடியிலும் பில்லி சூனியங்களிலும் மந்திரங்களிலும் அகப்பட்டுக் கொண்டு வாழ்க்கை சின்னபின்னமாகி கொண்டிருந்த வேளையிலே யோவான் 10:10 சொல்கிறது, பிசாசு திருடவும் அழிக்கவும் கொல்லவும் தான் இந்த பூமிக்கு கடந்து வந்தான். இயேசு சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியாக கடந்து வந்தேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிதான காரியத்தை எனக்கு உங்களுக்கும் செய்யும்படியாக நாம் நாசமா போயிடக்கூடாது, நம்ம அழிந்து போயிடக்கூடாது, நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் போயிடக்கூடாது என்று அறிந்த பெரிய கடவுள் மனிதனாக கடந்து வந்தார். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து ஏதேனும் தோட்டத்திலே அழகாக வாழ வேண்டிய அந்த குடும்பம் ஏதேனில் இருந்து துரத்தப்பட்ட சம்பவம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைக்கப்பட்டது. தெரியுமா? அப்பா என்று கூப்பிடுகிற பகலின் குளிர்ச்சியான வேளைகளிலே ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் உறவாடினார் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இறைவன் மனிதனோடு நெருங்கி தொடர்பு வைத்திருந்த ஒரு அழகான காலம் அது. ஏதேன் தோட்டத்திலே என்னையும் உங்களையும் உண்டாக்கின அந்த பெரிய கடவுள் மனிதனோடு பேசிக்கொண்டிருந்த அழகான காலம் அசிங்கமாய் மாறியது. அழகான ஒரு காலம் இருண்டு போனது. ஆசீர்வாதமான அழகான ஏதேன் தோட்டத்தில் இருந்து
துரத்தப்பட்டது மனித இனம். அவரை அப்பா என்று கூப்பிட தகுதி இல்லாமல் ஆக்கப்பட்டு திரைச்சீலை போடப்பட்டது எங்களுடைய இனம். மறுபடியுமாக அதே உறவை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக, ஆமென், மறுபடியும் அப்பாவை பார்த்து அப்பா என்று அழைக்க வேண்டும் என்று அந்த ஒரே நோக்கத்திற்காக இயேசு தன்னுடைய முழு இரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தும்படியாக, எங்களுக்காக அவர் மறைக்கும்படியாக, அடிக்கும்படியாக, அவமானம் எனும் சிலுவையிலே அலங்கோலமாக இயேசு தொங்கியது எனக்காக, உங்களுக்காக. பிரியமானவர்களே, பிரயோஜனமற்ற என்னுடைய வாழ்க்கையையும் பிரயோஜனமற்ற உங்களுடைய வாழ்க்கையையும் பிரயோஜனமுள்ளதாக மாற்ற, ஆமென், அடிமையாக வாழ்க்கப்பட்ட அந்த வாழ்க்கையை, அடிமை வாழ்க்கையை வெளியிலே கொண்டு வந்து சுயாதீனமாக்க, புத்திரனாக மாற்ற, அவரை அப்பா என்று கூப்பிட பண்ண இயேசு கடந்து வந்தார். அதற்காகத்தான் நாம் இதை அனுசரிக்கிறோம் பிரியமானவர்களே. அதற்காகத்தான் நமக்கு ராம்போஜனம், நமக்கு திருவிழந்தாளத்தை எல்லாம் நாங்கள் செய்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளை நாம் நினைவு கூறும்படியாக. அவர் செய்ததை போல யாரும் செய்யவில்லை. நம்முடைய தெய்வம் நம்ம நேசித்தது போல யாரும் நமக்கு நேசிக்கவில்லை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. நீங்களோ உங்களை அந்த காலத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களோ, பக்கத்தில் நாங்கள் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க, கரங்களை கொடுத்து சொல்லுங்க, பிரதர் நீங்க சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. நீங்களோ, வைக்க போறீங்களா? பக்கத்துக்கு நாங்கள் கரங்களை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்க. நீங்களோ சிஸ்டர், நீங்களோ பிரதர், உங்களை அந்த காலத்தில் இருந்து ஒரு பெரிய இருள் உங்களை சூடிக்கும் சொந்து கொண்டிருந்தது. அந்த காலமான இருள் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள், தன்னுடைய ஆச்சரியமான ஒளி இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது. இருள், ஒளி, அடிமை வாழ்க்கை, சுயாதீனமான வாழ்க்கை, பிரயோஜனமற்ற வாழ்க்கை இருள், பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வெளிச்சம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஓடி போய் ஒன்று செய்யறது தெரியாமல் தடுமாறுகிற வாழ்க்கை இருள், இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அழகாக அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை வெளிச்சம். அந்த காலத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வர அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கரங்களை காட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க பிரியமானவர்களே, கரங்களை காட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க. அவரால நாமும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில எத்தனை வருடங்கள் நாங்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, ஆண்டவருக்காக என்ன செய்தோம் என்பதுதான் முக்கியம் பிரியமானவர்களே. எப்படியும் வாழ்ந்துட்டு போகலாம் என்பதல்ல, எப்படி தான் வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது நம்முடைய ஆண்டவர் தனக்கென்று சந்ததியாக எங்களை அழைத்திருக்கிறார். அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு அழைத்தவருடைய அந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, சொல்லுங்க, என்ன செய்யும்படிக்கு? அறிவிக்கும்படிக்கு. எத்தனை பேர் இந்த காலை பொழுதிலே அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை என்றால் இன்டர்நெட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை, மனமனமனமன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவன் அவளோட ஓடி போயிட்டான், இவன் இந்த புள்ளியோட பிரச்சனையா, இந்த புடியனுக்கும் அந்த புடியனுக்கும் பிரச்சனையா, இதெல்லாம் நம்ம நிமிஷம் போயிடும். இன்னேட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் திருதமாக போயிடும். தேவனுடைய புண்ணியங்களை நாம் எத்தனை பேருக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றார், அறிவிக்கும்படியாக தெரிந்து
சந்ததி. பிரயோஜனம் இல்லாத நம்மளை ஆண்டவர் அழைத்து ஒரு பெரிய சந்ததியாக மாற்றுவது முழு நோக்கம் அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க. இரண்டாவது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாகவும். எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டம்? எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டம் சொல்லுங்க. இரண்டாவது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்தது பிரியமானவர்களே, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து அப்படியே இருந்து 2 பாட்டு 3 பாட்டு சாட்சி காணிக்க முடிய பிரசங்கம் கேட்ட முடிய ஓடுவதற்கு அல்லவே அல்ல. ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போ ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டு நானும் நீங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா அல்லது அடிப்படையிலேயே ஊழியத்தை செய்து வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் இதற்கு தான் நம்மளை அழைத்தார். இதற்காகவே அந்த காலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இதற்காகவே தன்னுடைய பிள்ளைகளாக எங்களை தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே. ஆசாரிய ஊழியம் நாம் செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் என்ற பெயரோடு வாழ்வது முக்கியம் என்று அநேகர் வேதக்காரர்கள், வேதம் தெரியாத வேதக்காரர்கள், பேருக்கு என்ன, நாங்களும் வேதக்காரர்கள், ஆனால் வேதம் தெரியாத வேதக்காரர்கள். கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போறோம், என்ன கிறிஸ்தவர்கள்? பெயர் கிறிஸ்தவர்கள். வேதம் என்னையும் உங்களை பார்த்து தான் சொல்கிறது, நீ ஆசாரிய கூட்டமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் என்ன வேலைகளை செய்தாலும் பரவாயில்லை, நல்லது. உலகத்தோட கனம் முடிந்துவிடும். இயேசு சொன்னார், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் அந்த கனம் பரலோகம் வரைக்கும் போகிறது, அந்த கனம் பிதா வரைக்கும் போகிறது. அதுதான் இந்த உலகத்தில் நாம் செய்கிற பெரிய ஒரு ஊழியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. நாம் ஊழியம் செய்ய வேண்டும். இரண்டாவது செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். வீட்டு கூட்டங்களை பாஸ்டர் அறிவித்தார், சந்தோஷமா இருக்கிறது. வீட்டு கூட்ட ஊழியர்கள் செய்ய நாம் திருத்தப்பட வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த ஜாதியாக என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்திருக்கிறார் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட ஜாதி? பரிசுத்தம் உள்ள ஒரு ஜாதியாக. பரிசுத்தம் என்ற சொல்லுக்கு வேதாகமத்திலே பார்க்கிற பொழுது கிரேக்க மொழியிலே அதை அகியோஸ் என்று சொல்லுவார்கள். அகியோஸ், அகியோஸ் என்றால் உலகத்தில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கு என்று ஒதுக்கப்படுதெல்லாம் பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் என்ன சொல்லுங்க? உலகத்தில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு தேவனுக்கு என்று ஒதுக்கப்படுதல். அப்படின்னா என்ன? உலகம் செய்கிற காரியங்களை நாம் செய்ய முடியாது, மாம்சம் விரும்புகிற காரியங்களை செய்ய முடியாது, அது மாம்சத்துக்குரியது. ஆவி மாம்சத்தோடு போராடி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நாம் நீங்கள் செய்கிற பொழுது பரிசுத்தம் உள்ள சந்ததியாக இந்த பூமியில நாம் வாழ முடியும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்ப நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லுதா, நீ சாதாரணமான ஆசாரிய கூட்டம் அல்ல, நீ பரிசுத்தம் உள்ள ஜாதி. என்ன ஜாதி? பரிசுத்தம் உள்ள ஜாதி. அதோடு நம்முடைய ஆண்டவர் நின்று விடாமல் கடைசியாக சொல்லுகிறார், வாசியுங்கள். அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கு. அவருக்கு சொந்தமான ஜனம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க பிரியமானவர்களே. இயேசுவுக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்டோம். அவருக்கு சொந்தமானவர்களாய் மாற்றப்பட்டபடியால் நாம் நீங்களும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நாங்கள் யாருக்கு சொந்தக்காரர்கள்? இந்த வானத்தையும் பூமியையும் மண்ட சாசனங்களையும் ஆளுகை செய்கிற பெரிய தெய்வத்தினுடைய சொந்தக்காரர்களாக இந்த காலை பொழுது நாம் நின்று கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அநேகருக்கு ஆசை தெரியுமா? பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவர்கள், பெரிய பெரிய புகழ்பெற்ற வைத்தியர்கள், பெரிய பெரிய
மனிதர்கள் அவர்கள் எங்களுடைய சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொள்வதற்கு நாம் ஆசைப்படுவோம். அப்படித்தானே? அந்த மினிஸ்டர் அவர் எங்கள் சொந்தக்காரர், இந்த ஜிஎஸ் அவர் எங்கள் சொந்தக்காரர், அந்த டிஎஸ் அவர் எங்கள் சொந்தக்காரர், அப்படிதான் நாம் சொல்லி ஆசைப்பட்ட காலங்கள் உண்டு. அதை விட மேலாக நாம் ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுகிற பொழுதுதான் ஒரு பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும். பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் சொன்னார், அவருக்கு சொந்தமான ஜனம். எனக்கு யாரும் இல்லை, எனக்கு சொந்தங்கள் இல்லை, எனக்கு உறவுகள் இல்லை, என் பந்தங்கள் இல்லை என்னெல்லாம் கவலைப்படுகிறவர்கள் உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய சொந்தக்காரன். ஆமென், ஆமென். நான் உன்னை நேசிக்கிறவன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை திக்கிட்டவங்களா விடவே மாட்டேன். நாம் விசாரிக்கிற தெய்வம். ஏதும் சொல்கிறது 1 பேதுரு 5 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சு விடுங்க. அவர் விசாரிக்கும் சொந்தக்காரர், அவர்களை நேசிக்கும் சொந்தக்காரர். அவருக்கு சொந்தமானவர்களாக இந்த காலை வேளையில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆசாரிய கூட்டமாக தெரிந்து கொண்டார், அவருக்கு பிரியமானது செய்ய தெரிந்து கொண்டார். ஆனால் நாங்களும் என்ன செய்கிறோம்? பல தடவைகளிலே ஆலயத்துக்கு வர எங்களுக்கு சில நேரத்தில் கஷ்டமா இருக்கும். பாஸ்டர் 9 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னார், ஆனால் அதற்கு பிறகு மணிகள் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இதையே நீங்க ஒரு முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்கிறது. சொல்ல உதாரணமாக ஒரு 10 லட்சம் உங்களுக்கு லோன் தருவதற்கு ஜிஎஸ் சொல்லுகிறாங்க வைத்துக் கொள்வோமே, எவ்வளவு? ஒரு 10 லட்சம் பேப்பர், அது காசு. அது வருகிற மாதம் 3ஆம் தேதி என்றால் நாம் அதை வைத்துக் கொள்வோம். எங்களுக்கு ஒவ்வொரு இரவும் நித்திர வருமா? வராது. வராசிலே வர நித்திர நாள் நெருங்க நாள் கிட்ட வர இன்னும் 3 நாள், இன்னும் 2 நாள், இன்னும் 1 நாள் நித்திரையே வராது. என்னத்துக்கு? ஒரு கொஞ்சம் காசுக்கு. 5 மணிக்கு 7 மணிக்கு நிக்க சொன்னா 5 மணிக்கே 3வது போய் அதுக்கு 3வது வாசல்ல படுத்துக்கிட்டு விடுவோம். ஆனா ஆலயத்துக்கு வர சொன்னா மாத்திரம் ஆசாரிய கூட்டமா. எங்களுக்கு என்ன பேரா? ஆசாரிய கூட்டமா. எங்களுக்கு என்ன பேரா? பிரசித்த ஜாதியா. எங்களுக்கு என்ன பேரா? அவருக்கு சொந்தக்காரங்களா. எத்தனை மணிக்கு வரவா? பிந்தி வந்து முந்தி ஓடி போகிறது. அன்னைக்கு அம்மா சிரிக்கிறத பார்த்து அதான் நடக்கிறது போல இருக்கிறது. எப்படி வர்றது? பிந்தி வந்து முந்தி ஓடுது. என் ஆத்மாவே சோத்தை இடிக்கிறோமே இல்லையோ. ஒரு 2 நண்பர்கள் ரோட்லேயே போய் கொண்டிருந்தார்கள். ஆலயத்தில் அநேக ஆண்டவர் ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது அவங்க சோத்தை அடிக்கிறோம் என்று சொன்ன வார்த்தை பின்னுக்கு கேட்டுதான் சோத்தை இடிக்கிறோம் என்று சொல்லி. அப்போ அவங்க யோசிச்சாங்க, சோத்தை இடிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியான வாசம் வரையிலேயே என்ன சோத்தை இடிக்கிறது, சோத்தை அடிக்கிறது, அதெல்லாம் அநேகருக்கு தெரியாது. எப்படா பாஸ்டர் வருகிற பிரசங்கம் படிக்க அந்த டைமுக்கு அழகாக இருப்பார்கள். பிரசங்கம் நடக்கிற பொழுது பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர் பிரசங்கம் பண்ணுவார், அல்லேலூயா சொன்னா பிறகு பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவார்கள் அநேகர். அப்படி எல்லாம் வீட்டில் பாஸ்டர் நல்ல விசுவாசி ஆண்டவர் தந்திருக்கிறார். பிரசங்க நேரத்தில் அநேகர் பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அதெல்லாம் வேணாம். தேவ ஊழியர்கள் தேவ பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணித்தான் ஆலயத்துக்கு வருகிறார்கள். அவ நீங்கள் அவர்களுக்காக ஆலயத்துக்கு வந்து முன்தரையில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்ன ஜெபம்? ஏதாவது ஒரு சத்தமா சொன்னா மட்டும் அல்லேலூயா அல்லேலூயா இருக்கிறார்கள். ஆனா இங்க அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு நாம் ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வர வேண்டும். நம்முடைய சொந்தக்காரரை தேடி ஆலயத்துக்கு வர வேண்டும். ஏதாவது நம்முடைய சொந்தக்காரருடைய திருமணங்களோ அல்லது ஒரு சமூகமான நிகழ்வுகளுக்கு யாராவது பிந்தி போயிருக்கிறோமா? ஐயா ஃபங்க்ஷனுக்கு 4 நாளைக்கு முன்பே படுத்துருவோம். ஏன்? அது உங்க சொந்தக்காரருடைய திருமணமா, அது உங்களோட அக்காண்ட கொண்டாட்டம், அது எங்க தம்பிகிட்ட கொண்டாட்டம், அது எங்க அண்ணன் கொண்டாட்டம், அது எங்க மச்சாண்ட கொண்டாட்டம் சொல்லி அந்த கொண்டாட்டத்துக்கு முதல் நாளே போய் நாங்கள் கடைசியாக அங்கேயே தங்கிடுவோம். அழகாக நோட்ஸ்ல போட்டிருப்பாங்க 10 மணிக்கு வாங்கிட்டு
நாங்க எப்போ போயிடுவோம்? முதல் நாள் 10 மணிக்கே போய் நின்றுவோம். ஏன் நிக்கணும்? ஆனா ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வந்து 9 மணிக்கு போட்டா இப்பதானே அங்க ஆரம்ப ஜெபம் நடந்து கொண்டிருக்கும். அதுக்கு பிறகு 4 பாட்டு பாடுவாங்க. அதுக்கு பிறகு நாங்க மோசடியா இருக்க மட்டும் பிந்தி வந்து முந்தி போறவர்கள் உண்டு. ஹalleluya ஹalleluya ஆமென். அங்க வேத வசனம் ஆண்டவர்கள் இப்ப சொல்றார், நீ ஒரு ஆசாரிய கூட்டம். 10ஆம் வசனத்தை வாசிங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. முன்ன நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கவில்லை. இப்ப நம்ம கவனித்து கொள்ளுங்க. இப்ப அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. அம்மா முன்ன நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏனென்றால் இருள வாழ்ந்து கொண்டிருந்த, அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த, அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த, சொந்த அப்பாவை பார்க்க முடியாதவனுக்கு உன் கண்கள் கூட்டாட்டம் எடுத்து போயிருந்தது. உன் உருவாக்கின தெய்வத்தை ஆராதிக்க முடியாதவனுக்கு உன் கண்கள் கூட்டாட்டமாக இருந்தது. தெய்வத்தால் உண்டாக்கப்பட்டவர்களுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அதற்கு நேர்த்தியை செய்த, அதை தெய்வம் என்று சொல்லிக் கொண்டிருந்த. ஆனா இப்ப சிருஷ்டியை பார்க்காம சிருஷ்டிகரை பார்த்த. முன்ன நீ ஆண்டவட்ட பிள்ளை இல்ல, இப்ப நீ ஆண்டவட்ட பிள்ளை. ஒரு பெரிய பதவியெல்லாம் நமக்கு தந்து நம்முடைய ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறாங்க. ஆகவே அவரை தேடி நாம் சரியான நேரத்துக்கு நம்முடைய ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, ஆமென். அவருக்கான ஆசாரியர்கள் என்ற பெயரோடு வாழுகிற நானும் நீங்களும் ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். யாரா இருந்தாலும் பரவாயில்லை. முழு நேர ஊழியர்கள் என்று சொல்றவங்க அநேகம் உண்டு. ஆனால் முழங்கால் பண்ணிட மாட்டாங்க. ஒரு மணி நேரமாவது ஒரு நேரமாக வேலை செய்கிறோம். வழியிலே குறைந்தது 8 மணிக்காலங்கள் வேலை செய்தால்தான் இந்த நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு சம்பளத்தை தருகிறது. முழு நேர ஊழியர்கள் என்ற பெயரோடு வாழ்கிற நாங்கள் 8 மணி தியானம் வேண்டாம், 1 மணி தியானம் வேண்டாம். அதோடு போதபடி காத்திருக்கிறோமா? குறைந்தது 1 மணி தியானம் அதோடு வார்த்தையை நாம் கற்றுக்கொள்கிறோமா? நாம் வாசிக்கிறோமா என்று எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆசாரிய கூட்டம் என்று தேவர்கள் அழகாக அழைக்கிற பொழுது நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? ரோம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிக்குமா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி நீங்கள் பிழைப்பீர்களானால் சாவீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே உங்கள் மாம்சத்தில் இருக்கிற சரீரத்தின் செய்கைகளை அழிப்பீர்களானால் நீங்கள் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய அந்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகளாக புத்திரர்களாக இருக்கிறோம். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு, திரும்பவும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திரும்பவும் அப்படியே முன்னமே பயந்த ஒரு வாழ்க்கை, முன்னமே இருளில் இருந்த வாழ்க்கை, முன்னமே அடிமைத்தன வாழ்க்கை, முன்னமே பயந்த ஒரு வாழ்க்கையில் நாம் இருந்திருக்கிறோம். அந்தபடியே திரும்பவும் வாசிங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், நீ அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு பெரிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்முடைய ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்துவிட்டார். பிரியமானவர்களே, ஆமென். திரும்பவும் பயன்படுவதற்குரிய வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, அடிமையாகத்தான் இருந்தார் ஒனேசிமோ. பவுல் சொல்கிறார், பிலமோனே அடிமையானவனாக பார்க்கிறார், அடிமையானவனுக்கு மேலானவனாக ஒரு சகோதரனாக அவனை பாரு. அடிமை வாழ்க்கைதான் போதும். திரும்பவும் அடிமையாக வாழ்ந்து விடாத, திரும்பவும் மாம்சத்தில் வாழ்ந்து விடாத, திரும்பவும் ஜெபம் பண்ணுகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஒரு பலனும் இல்லைன்னு சோர்ந்து போய் பின்வாங்கி போயிடாதீங்க.
வாசிங்க. தேவன் வேதம் சொல்ல ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? வேதம் சொல்கிறது. ஏன் ஜெபிக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது. ஏன் சபை கூடுதலை விட்டு விடாமல் நாம் ஒன்றா இருக்க வேண்டும்? வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் அதை செய்ய வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க ஏசாயா 58 அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் பார்க்கிற பொழுது பிரியமானவர்களே, அழகாக நம்முடைய ஆண்டவர் நமக்கு அநேக வார்த்தைகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார். ஏசாயா 52 கடைசி 2 வசனங்களையும் வாசிங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு யாரா இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு நீ இஷ்டமானதை செய்யாத, உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும், உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளாக பாரு. அதுதான் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ஏன் பரிசுத்தமான ஓய்வு நாள நீ உன்னை சொந்த பேருக்கு பயன்படுத்தி, உன்னை குடும்பத்தாருக்கு பயன்படுத்தி, ஏதோ மனம் போன போக்கு 2 மணிக்கு ஆலயம், அதுக்கு பிறகு அழகான திரைப்படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, அழகான பல நாடகங்கள் போய் கொண்டிருக்கிறது. அதையே பார்த்து 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 வாழ்க்கையை சீரழித்து விடாதே. வேதம் தெளிவாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகமத்தை தந்துள்ளார் பிரியமானவர்களே. ஏன் பரிசுத்தமுள்ள நாளை நீ உன் சொந்த பேச்சை பேசாத, உன் கால விளக்கு, அது விளக்கு. நீ தேவையான இடங்களுக்கு சுத்தி திரிந்து உன்னை மனமோன போக்கில் என்னமோ செய்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா பரிசுத்தம், திங்கள் போனா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சனி வரைக்கும் இல்லாமல் போய் திரும்ப ஆலயத்துக்கு வந்து பரிசுத்தம், அதெல்லாம் வேணாம். அது அழகாக ஆங்கிலம் சொல்லுகிறது சண்டே சர்வீஸ் தான். வாகனங்களை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணின வாகனம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? பல பலப்பென்று இருக்கும். கொண்ட வாகனங்களோ அல்லது மோட்டர் பைக்கோ அல்லது ஆட்டோவோ கொண்டு நாங்கள் சர்வீஸ் பண்ணினால் அந்த பழைய கலர் அப்படியே பல பண்ணி இருக்கும். பிறகு திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் வாகனத்தை ஓட்டி போட்டு எங்க கொண்டு வர்றது? சர்வீஸ் ஸ்டேஷன், சர்ச், சண்டே சர்வீஸுக்கு வாங்க. திரும்ப வரைக்கும் முதல்ல இருந்து ஒப்பு கொடுத்தால் பாவரிக்க, மன்னிப்பு, நன்றி, துதி, ஆராதனை, ஆவி நிறையுது, வார்த்தை வருது, ஆண்டவர் தோற அபிஷேகத்தில் சொல்லி குதிக்கிறது. பிரார்த்திகளை போனோம்னா என்ன நடக்குது? பொது விளக்குமாறு போக போக அது தேஞ்சு போகுமா? வர யாரோ வர மாமியார் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் இப்படித்தான் அனைவருடைய வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்த பொழுது 8 மணி ஆராதனை, 9 மணி ஆராதனை, 8 மணிக்கு ஓடி வந்துருவாங்க. 1 மாசம் போகட்டும், 1 வருஷம் போக போக, ஒரு 5 வருடம் போக போக, ஒரு 10 வருடம் போக போக என்ன நிலைமை? வர மாமியார் நிலைமை. நான் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் அழகாக நமக்கு சொல்லிவிட்டார் பிரியமானவர்களே, இப்படி நீ செய்வாயானா என் பரிசுத்தமான ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த நாளை ஒரு மகிமை உள்ள நாள் என்றும் எண்ணுவாயானால் நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். ஹல்லேலூயா. வாசிக்கும் அந்த கடைசி பகுதியை. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். அப்பொழுது இவை எல்லாமே செய்வாயானால் நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி நன்றாய் கவனியுங்கள். பூமியின் உயர்ந்த 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 இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இன்னைக்கு பிரியமானவர்களே நம்மை நோக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீ செய்வாயானால் உன்னை நான் உயர்த்துவது நிச்சயம். இவை எல்லாவற்றையும் நீ செய்வாயானால் உன்னை நான் கனப்படுத்துவது முக்கியம், நிச்சயம். இவை எல்லாவற்றையும் செய்வாயானால் உன் முந்தைய வாழ்க்கையை விட்டு, உன் முந்தைய நிலைமையை விட்டு, உன் பின் நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது நிச்சயம். தேவனுடைய வாய் இதை சொல்லிட்டு, ஹல்லேலூயா. அதே வசனத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு.
அவர் போய் சொல்லுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிற ஒரு கடவுள் அல்ல. அவர் நம்மளை ஒரு விசேஷமான காரியத்தை செய்யும்படிக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதிலிருந்து பிசாசு நம்மை வஞ்சிக்கும்படியாக அநேக காரியங்களை செய்வார். வேதம் சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, திடன் கொள்ளு. நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த பெரிய நம்முடைய ஆண்டவர் அவர் நம்மளோடு இருக்கிறார். அவர் எங்களோடு இருக்கிறார். அடிமையானவனை எவ்வாறாக எஜமானோடு இணைக்கும்படியாக இந்த பவுல் எழுதப்பட்டாரோ அதே வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பிதாவை பார்த்து அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு பெரிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். மனுஷிக ஆவியில் நாம் செயல்பட்டு விடக்கூடாது பிரியமானவர்களே. பொல்லாத பிசாசுடைய ஆவி இந்த பூமியிலே உண்டு. மாம்சிகமான மனுஷிக ஆவிகள் உண்டு. தேவன் சொல்லுகிறார், மாம்சத்திலே ஓடுவீர்களானால் நீங்கள் சாவீர்கள், ஆவியிலே ஓடுவீர்களானால். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வருகிற பொழுது அது வாழ்க்கையை மாற்றும். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிற பொழுது எங்களால் செய்ய முடியாததை ஆவியானவர் செய்து முடிப்பார். அவர் எங்களை பிழைக்க பண்ணுவார். அவர் ஆலயத்தை கொண்டு வருவார். அவர் ஆராதிக்க வைப்பார். அவர் ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் செய்ய அவர் எங்களை தூண்டுவார். அவர் எங்களை பயிற்றுவிப்பார். ஆவியினாலே நாம் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. ஆவியிலே ஓட வேண்டும். எங்கள் ஓட்டம் ஏதோ தானோ ஒன்றுதாய் இருந்து விடக்கூடாது. ஏதோ இந்த பூமியில பிறந்தோம் வாழ்ந்தோம் சித்தம் என்று சரித்திரம் முடிந்து விடக்கூடாது. ஆண்டவருக்காக நாம் என்ன செய்தோம்? சாதாரணமான திருச்சபைகள் அல்ல, ஒரு பெரிய தேவ மனிதனுடைய பெரிய தரிசனத்துக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளாக இந்த பல தேசங்களை தாண்டும். நீங்கள் வாழுகிற இடங்களை அது ஆக்கிரமிக்கும். நீங்கள் வாழுகிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை அளவுக்கு அதிகமாய் உங்களை நடத்த வேண்டுமானால் மாம்சத்தின் ஆவிகளை ஜெயித்து நீங்கள் போராடி ஆவிகளை ஜெயிக்கொள்கிற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பயங்கரமாய் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாழ்கிற இடங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். படிக்கிறீங்களா? படிக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வேலை செய்கிறீங்களா? வேலை செய்கிற வேலைகளிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் பூமியில் உயர்ந்த இடங்களிலே உன் இகரேற்படி பண்ணுவேன். சாதாரணமாக அல்ல, பூமியில் உயர்ந்த இடத்தில் உன்னை கொண்டு போய் நான் வைப்பேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை கனப்படுத்துவேன். ஆகவே நாம் கெட்டு போய்விடக்கூடாது என்ற ஒரே நோக்கத்துக்காக தெய்வம் எங்களை தேடி வந்தார். இயேசு எங்களை தேடி வந்தார். ஒரே போரான குமாரனா இருந்த பொழுதும் நாம் கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக அடி வாங்கும்படி, முழு ரத்தத்தை இந்த பூமியில சிந்தும்படிக்கு, அவமான சிலுவையிலான கோலமாக தொங்கும்படிக்கு என்னால் இயேசு என்னையும் உங்களையும் தேடி வந்ததுக்கு ஒரே நோக்கம் எங்களை ஆசாரிய கூட்டமாய் மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க. அவர் தன்னுடைய சொந்தக்காரர்களாக எங்களை மாற்றி ஒரு ஆசீர்வதித்து உயர்த்தி கனப்படுத்த, அவருடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி மறுபடியும் அப்பா என்று கூப்பிட பண்ணுங்க. அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்து இழந்து போன உறவை திரைச்செயலியை கிழித்து எங்களை ஒன்றாக்கும்படியாக தெய்வம் உங்களை தேடி வந்தார். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் நம்மளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் ஓடின ஓட்டம் என்ன? ஆலயத்துக்கு வந்தோம், போனோம், இருந்தோம், கதரை நிரப்புவதற்காக வந்திருந்தால் நாம் சொல்லுவோம், ஆண்டவா என்னிலிருந்து நான் ஆசாரியன், உமக்கு சொந்தக்காரன், ஆகவே நான் ஏதாவது தவறு செய்தால் உங்களுடைய பேர் கெட்டு போயிடும் டடி, உங்களுடைய பேருக்கு ஒரு கலங்கம் வந்துவிடும். நான் ஏதாவது தவறு செய்தால், நான் உங்களுடைய சொந்தக்காரன் இருக்கிறபடினால் உங்களுடைய பேர் கெட்டு போய்விடும். நீங்க இந்த பரிசுத்தமான ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிற பொழுது, பரிசுத்தமான ஜனமாக வைத்திருக்கிற பொழுது, ஒருவேளை பரிசுத்தம் இல்லாம உலகத்தோடு ஒத்த வேஷம்
ஆலயத்துக்குள்ள ஒரு வேஷம், இப்படி நான் வாழ்ந்திருந்தா என்ன மாற்றிக்கொண்டடி. எனக்கு எத்தனை பேர் தீர்மானம் உடையவங்களா இருக்கிறீர்களோ அத்தனை பேரும் இந்த காலை வழி நாம் எழுதிக்கலாம் பிரியமான